அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முதன்முறையாக நடைபெறும் அமைச்சரவை கூட்டம் என்பதால் பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. யார் யார் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது? வணக்கம். தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது தொடங்கி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இருந்த போதிலும் ஆட்சி அமைக்க போதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு சட்டமன்ற தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக அமைச்சரவை விரிவாக்கம் என்பது செய்யப்பட்டது. முதலமைச்சர் உட்பட 35 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியினருக்கும் அமைச்சரவையில் வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்று முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக புதிதாக தொழில் தொடங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒப்புதல் என்பது அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொழில் விரிவாக்கத்திற்கும் ஒப்புதல் என்பது அளிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. எனவே பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள், ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் என்பது வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் மதுபான கடைகள் மறுசீரமைப்பு, 717 கடைகள் மூடுவதாக ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் உள்ளிட்டவற்றுக்கான மறுசீரமைப்பு பணிகளுக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு ஒப்புதல் என்பது வழங்கப்பட இருக்கிறது. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட முழுமையாக அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது வழங்கப்படவில்லை. எனவே அது தொடர்பாகவும் அமைச்சரவையில் விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகள் சிலவற்றிற்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் என்பது வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற நிலையில் நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்பது எழுந்திருக்கிறது. அமைச்சரவை கூட்டம் அது தொடர்பான விரிவான அறிவிப்பு என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தினி, இந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? குறிப்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்களா? அமைச்சரவை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க மாட்டார்கள். அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் மட்டுமே பங்கேற்பார்கள். குறிப்பாக அமைச்சரவை கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் கட்டாயமாக அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். அதன்படிதான் முதலமைச்சருடன் சேர்த்து மொத்தமாக 35 பேர் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக முக்கிய அரசு செயலாளர்கள், குறிப்பாக முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள், நிதித்துறை செயலாளர்கள், அதே போன்று தொழில்துறை செயலாளர் உள்ளிட்டோரும் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. நிர்வாக ரீதியாக பல்வேறு ஒப்புதல்கள் என்பது அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்படும். அந்த வகையில் தான் இன்றும் பல்வேறு முக்கிய முடிவுகள் என்பது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் உள்ளிட்டவைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் என்பது வழங்கப்பட இருக்கிறது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மறுசீரமைப்பிற்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் என்பது வழங்கப்பட இருக்கிறது. அது தேர்தல் வாக்குறுதிகள் சிலவற்றிற்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் முதலமைச்சர் தலைமையில் தற்போது முதல் அமைச்சரவை கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நந்தினி, தற்போது அடிக்கடி மின்சாரம் என்பது பல்வேறு பகுதிகளில் துண்டிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இது குறித்து தீர்வு காண அமைச்சரவையில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பிருக்கிறதா? மின்சாரம் தொடர்பாக ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்படுகிறது. நிர்வாக ரீதியான காரணங்களுக்கு மட்டுமே அமைச்சரவையில் ஒப்புதல் என்பது வழங்கப்படும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தொழில் நிறுவனங்களுக்கு முதலீடுகளுக்கான ஒப்புதல், அதே போன்று பட்ஜெட் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்களுக்கான ஒப்புதல் உள்ளிட்ட நிர்வாக அடிப்படையிலான ஒப்புதல் என்பதே வழங்கப்படும். ஏற்கனவே மின்சார துண்டிப்பு தொடர்பாகவும் மின்தடை தொடர்பாகவும் பலதரப்பட்ட ஆலோசனைகள் என்பது முதலமைச்சர் தலைமையிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமைச்சர் தலைமையிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நேற்றைய தினமும் கூட மின்சாரத்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சென்னையில் மின்தடை ஏற்பட
ஏற்படாமல் பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் மின்சாரம் தொடர்பான திட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் 7 முக்கிய அம்சங்களுக்கு ஒப்புதல் என்பது வழங்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் முக்கியமாக பார்த்தோம் என்றால் பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழக பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள், ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்களுக்கு ஒப்புதல் என்பது வழங்கப்பட இருக்கிறது. தொழில் முதலீடு, தொழில் ஊக்குவிப்பு, அதே போன்று தொழில் விரிவாக்கத்திற்கான ஒப்புதல் என்பது அமைச்சரவையில் வழங்கப்பட இருக்கிறது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மறுசீரமைப்பிற்கான ஒப்புதல் என்பது அமைச்சரவையில் வழங்கப்பட இருக்கிறது. இது போன்று மொத்தமாக 7 முக்கிய அம்சங்களுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல் என்பது வழங்கப்பட இருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அமைச்சரவை கூட்டம் என்பது முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சுமார் 10 மணி அளவில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 11:30 மணி அளவில் வரை அமைச்சரவை கூட்டம் நடத்தப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் இது என்பதால் பல்வேறு எதிர்பார்ப்புகளும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு முக்கிய திட்டங்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிப்பாக வெளியிடப்பட்டது. அதிலும் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம், அதே போன்று பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு இலவச பயணம், பேருந்துகளில் இலவச பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் அரசு சார்பில் அறிவிப்பாக வெளியிடப்பட்டது. எனவே இந்த திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகாக பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. நந்தினி, முக்கிய அறிவிப்புகள் எனும் அடிப்படையில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கலாம்? ஏற்கனவே நான் கூறியது போல தொழில்துறைக்கான விரிவாக்கம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு என்பது அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகாக வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் டாஸ்மாக் மதுபான கடைகள் மறுசீரமைப்பு தொடர்பாக ஏற்கனவே நான் தெரிவித்திருந்தேன். அது தொடர்பாகவும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்தார். அது தொடர்பாக பல்வேறு கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் கூட கூடுதலாக ஒரு சில கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். எனவே அந்த 717 கடைகளில் எத்தனை கடைகள் தற்போது வரை மூடப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது அமைச்சர் தரப்பில் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகாக வெளியிடப்பட இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவது தொடர்ச்சியாக சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு மறு திட்டம் ஏதேனும் செயல்படுத்தப்படுகிறதா, அது தொடர்பாக அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டிருந்தால் எனவே அது தொடர்பான முக்கிய அறிவிப்பும் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகாக வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இது போன்ற ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாக இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.